نذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نحل والد والدا من نحل أفضل من أدب حسن إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவக்கம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் நமது எல்லோரும் சர்தார் நபியார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், இங்கு ஹாஜராக இருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா இருக்கட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ, எதை கொண்டு வந்து நம்மை நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தோம். எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொன்னார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தோம். இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமிகு ஜும்மாவுடைய வழக்கத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்து அவனை வணங்குவதற்கு, வாழும் காலமெல்லாம் அவனை வணங்குவதற்கு உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டு நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முசீபத்துகள், சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு முழு பாதுகாப்பையும் தந்தல் புரிவானாக என்ற இந்த புனிதமான ஜும்மாவிலே துஆ செய்தவனாக சிறிய உரையை துவக்கம் செய்கிறேன். பெருமைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரமதான் முடிந்த பிறகு இப்போது முதல் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இப்போது மதரசாக்கள் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மார்க்க கல்வி நம் குழந்தைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய மாண்பும் கண்ணியமும் சிறப்பும் எதில் இருக்கிறது என்றால் கல்வியிலே தான் இருக்கிறது. அதனால்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைக்கின்ற போதே முதலில் அல்லாஹ் கல்வி தான் கற்றுக் கொடுத்தான். அந்த கல்விமானை சிறப்புப்படுத்துவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக மலக்குமார்களை சஜ்தா செய்ய வைத்தான். ஏனென்றால் இந்த கல்வியுடைய மதிப்பு உலகத்தில் தெரிவதற்காக. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, முதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுக்கு வஹி அனுப்புகிற பொழுது முதல் வார்த்தையே இக்ரா, ஓதுவீராக என்பதுதான். எடுத்த உடனே தொழுவீராக என்று சொல்லல, ரப்பை வணங்குவீராக என்று சொல்லல.
முதல் வார்த்தையே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த முதல் வார்த்தை இக்ரா, ஓதுகிறாக என்றுதான். பெருமானார் அவர்கள் முதலில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே தாருல் அர்கம் என்ற பெயரிலே மக்தப் மதரசாவை உருவாக்கினார்கள். முதலிலே ரசூலுல்லாஹ்வுடைய பணி செய்தது மக்தப் மதரசா தான். அதிலிருந்து துவங்கியதுதான் எல்லாம். முதலிலே நம்முடைய குழந்தைகளை மக்தப் மதரசாவிலே சேர்ப்பது கட்டாய கடமை. ஒரு முஸ்லிமான குழந்தை எப்போது அல்லாஹ்வை பற்றி விளங்கும், ரசூலை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளும், இஸ்லாத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளும், இவைகளெல்லாம் மக்தப் மதரசாவிலே இந்த குழந்தைகளை சேர்க்கும் போதுதான் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தில் உண்டான மற்ற கடமைகளை பற்றி புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு மக்தப் மதரசாக்களில் கிடைக்கிறது. இல்லை, நீங்கள் பிறந்த உடனேயே அந்த பிள்ளைகளை மக்தப் மதரசாவில் சேர்க்காம உலக கல்வியை கொண்டு போய் சேர்த்தால் அல்லாஹ் யார் என்று தெரியாது, ரசூல் யார் என்று தெரியாது, இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது, குர்ஆனா என்னவென்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளிலே அந்த பிஞ்சு உள்ளங்களிலே அல்லாஹ் பற்றியும் ரசூலை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை குர் ரப்பி ஸித்னி இல்மா, இல்மை அதிகமாக கேட்கும்படி சொன்னார் ரசூலை. நீங்க அல்லாஹ்விடத்திலே வேறு எதையும் அதிகமாக கேட்காதீர்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க விரும்பினால் கல்வி ஞானத்தை பற்றி கேளுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியளித்தார். வணக்கம் என்று இருக்குமானால் எப்படி வணங்க வேண்டும்? முந்தைய இல்மு வேணும். கல்வி இல்லாமல் வணங்குவது இருக்கிறதே, அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்க எத்தனை ரக்காத்துகள் தொழுதாலும் கூட மதிப்பு கம்மிதான். ஏனென்றால் இல்மோடு வணங்குகிற பொழுது 2 ரக்காத்து தொழுவதும், இல்மு இல்லாமல் ஒரு 1000 ரக்காத்துகள் தொழுதாலும் கூட 2 ரக்காத்துக்கு சமமாக. ஒரு மனிதர் கல்வி கற்று என்னென்ன ஓதணும், எப்படி உதவு செய்யணும், எப்படி தொழுகணும் முறைகளை அறிந்து இஸ்லாம் முறைப்படி ரசூலுல்லாஹ் சொன்னது போல இப்படித்தான் தொழுக வேண்டும் என்ற இல்மோடு ஒருவர் 2 ரக்காத்து தொழுதாலே, இல்மு இல்லாமல் ஒருவர் இரவு பூராவும் 1000 ரக்காத்துகளை தொழுவதற்கு சமம். நீ எவ்வளவு அமல்கள் செய்தாலும் சரி, இல்மு இல்லாமல் செய்வது இருக்கிறதே மிக குறைந்த நன்மை தான் நமக்கு கிடைக்கும். இல்மோடு செய்கிற கொஞ்சம் அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அமலை அதை கொண்டு மிகப்பெரிய நன்மை அதை கொண்டு வரும். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இல்மு படிப்பது ஒரு நல்ல செயல். மார்க்க கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வது இருக்கிறதே ஒரு நல்ல செயல். மார்க்கத்தினுடைய இல்மை படிப்பது இருக்கிறது அழியா தர்மம். மார்க்கத்திற்காக இல்மு படிப்பதற்காக நீ நடந்து செல்கிறாயே, அது ஒரு இபாதத். மார்க்க கல்வி கற்பதற்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, இல்மை பற்றி மக்களுக்கு நீ சொல்லுவது இருக்கிறது, அது தஸ்பீஹ். இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை சொல்வார்கள். ஒவ்வொன்று நன்மை. நீ மார்க்கத்தை பற்றி என்ன பேசினாலும் கூட மக்களிடத்தில் தஸ்பீஹாகவே கணிக்கப்படுகிறது. நீ எவ்வளவு செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. மார்க்க கல்வியை தேடி நீ எந்த பாதையில் நீ செல்கிறாயோ இபாதத்தாக எழுதப்படுகிறது. மார்க்க கல்வியை நீ படித்துக் கொள்வதே அழியா செல்வம் அது என்பதாக ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இந்த கல்வி
உனது அந்தஸ்தை உயர்த்துகிறது, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதல்ல. இந்த கல்வி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்பதாக நினைத்து படிப்பதல்ல. உனக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவான் இந்த கல்வி படிப்பதன் மூலமாக என்பதை நினைத்து நீ படி. காரணம், இல்மையும் ஈமானையும் அல்லாஹ் ஒன்று சேர சொல்லி இருக்கிறார். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் ஊதுல் இல்ம தரஜாத். இல்மு கொடுக்கப்பட்டவருடைய அந்தஸ்தையும் கல்வி ஞானங்கள் கொடுக்கப்பட்டவருடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறார் என்று ஈமானையும் இல்மையும் அல்லாஹ் ஒன்று சேர சொல்லி இருக்கிறார். என்றால் ஈமானுக்கு எந்த மதிப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அதே போലുള്ള மதிப்பு இல்மு கல்வி ஞானத்திற்கு இருக்கிறது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, கியாமத் நாள் நெருங்குகிற போது இல்மு உயர்த்தப்பட்டுவிடும். ஜஹில் அறியாமை தான் உலகத்தில் இருக்கும். அறியாமை எந்த அளவுக்கு அறியாமை இருக்கிறது என்றால், இல்மு இல்லை, இல்மு உடையவர்கள் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு அறியாமை என்றால், தாய் திட்டினால் என்பதற்காக அவரை வெட்டுவதற்கு வாளை எடுத்துச் செல்வான். அந்த அளவுக்கு அறிவில்லாதவன் இருப்பான். ஜஹிலியத், மூட நம்பிக்கை. காரணம், இல்மு இல்லாத காரணத்தால் தாயை கொலை செய்வதற்கு கூட அவன் அஞ்ச மாட்டான். தாயுடைய மதிப்பு தெரியல, தாயுடைய அந்தஸ்து தெரியல. உலகத்தில் எந்த சமயங்களும் இஸ்லாத்தை தவிர தாயின் அந்தஸ்தை எந்த மதமும் சொல்லல. தாயின் அந்தஸ்தை, தாய்க்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் போதித்திருக்கிறது. அந்த அளவுக்கு இல்ம ஞானங்களை படிக்க வேண்டும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே 3 வருஷம் ஸஹபத் அவர்களோடு இருந்தார்கள். 3 வருஷம் தான். 3 வருஷத்திலே சம்பாதிக்க போல, வீட்டுக்கு போல, எங்கேயுமே போல, மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹ் உடனேயே இருந்தார்கள். சில நேரங்களில் பசியின் காரணமாக உணவு கிடைக்காது, அப்படியே சுருண்டு ரோட்டில் விழுந்துருவாங்க. போற வருவர்கள் எல்லாம் இவர் பைத்தியக்காரர்களை மிதித்து செல்வார்கள். அந்த அளவுக்கு கல்வியினுடைய தாக்கம் அவரிடத்தில் இருந்தது. உணவு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, உலகம் தேவையில்லை. ரசூலுல்லாஹிடத்திலே அமர்ந்து கல்வி படிப்பதே ஆசையாக கொண்டிருந்தார்கள், ஆவலாக கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா 3 வருஷத்துல 5000 ஹதீஸுக்கு மேல மரணம் செய்து மக்களுக்கு அறிவித்து கொடுத்தது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. இன்னைக்கு எந்த கிதாபு பெற்றாலும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பேர் இல்லாம இருக்காங்க. ஒரு பக்கத்தை பெருட்டினால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பெயர் இல்லாமல் இருக்காது. 3 வருஷங்களிலே எத்தனை ஹதீஸ்கள் மக்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். இந்த கல்வியிலே எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தெரியுமா சஹாபாக்கள்? ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுமே எப்படி கல்வி கற்றார்கள் தெரியுங்களா? முறை வைத்து கல்வி கற்றார்கள். வேலைக்கும் செல்லணும், கல்வியும் படிக்கணும். எப்படி படிப்பது? ரசூலுல்லாஹ்வுடனே இருந்தவர்கள் கல்வி படித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தவர்கள் கல்வி படித்துக் கொள்வார்கள். மாலையில் செல்லக்கூடியவர்கள் நிலை என்னாகும்? காலையில் எவ்வளவு ஹதீஸ் என்று சொல்லியிருப்பாங்க. அதனால முறை வைத்தார்கள். ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், நான் ஒரு நாள் வேலைக்கு போறேன். வேலை வந்து முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் காலையிலிருந்து எத்தனை ஹதீஸ்களை சொன்னாங்களோ அத்தனை ஹதீஸ் என்கிட்ட சொல்லிடணும். அடுத்த நாள் நீ வேலைக்கு போ. நீ வேலைக்கு போனா அடுத்த நாள் என்னென்ன ஹதீஸ்களை சொன்னாங்களோ அத்தனை ஹதீஸ் எனக்கு அறிவிச்சிடணும். இப்படிதான் கல்வி கற்றார்கள் ஹஜ்ரத் உமர், உக்பத் இப்னு ஆமிர். முறை வைத்து கற்றார்கள். ஒரு நாள் இவர் வேலைக்கு போனோம், ஒரு நாள் அவர் வேலைக்கு போவார். ஒரு நாள் ரசூலுடைய மஜ்லிஸ் ஒருவர் அமர்ந்திருப்பார், இன்னொரு அடுத்த நாள் அமர்ந்திருப்பார். இப்படியே கல்வி கற்பதிலே மிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். மக்கத்து குறைஷினுடைய நிலை என்ன தெரியுங்களா? ஒன்று நஅம் அல்லது லா, உண்டு இல்லை. இப்படி அவங்க நிலை எப்படி இருந்துச்சுங்க? உண்டு இல்லை அப்படின்னா காஃபிர்ல இருந்தா, குஃபார்ல முஷ்ரிக்கனா இருந்தா முஷ்ரிக்கில உறுதியா இருப்பார். இஸ்லாத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்தில் உறுதியா இருப்பார். இஸ்லாத்துக்கு வந்துட்டு காஃபிர்களை விரோதியாகவே பார்ப்பார்.
அவரை வெற்றணும். ஒரு போர் நடந்தாலும், அவர் தன் தந்தையாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும் விரோதிதான். அந்த நிலையில் பார்ப்பார். அவர் இஸ்லாத்திற்கு என்ன வேண்டுமே செய்வார், அர்ப்பணிப்பார். உயிரா, உடலா, பொருளா, அனைத்தையும் கொடுத்து அர்ப்பணிப்பார் இஸ்லாத்திற்காக. அதே காஃபிராக இருப்பவர் அவரும் உயிரை கொடுப்பார் இஸ்லாத்தை அழிப்பதற்கு. காரணம் என்ன? மூதாதையருடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு. இப்படித்தான் இரும்பு மனிதர்களையும், இரும்பு மனிதருடைய உள்ளத்தை இஸ்லாம் மெழுகு போல உருகி செய்தது. இரும்பு மனிதர்கள் யாரை கண்டாலும் வெட்டக்கூடிய அந்த இரும்பு மனிதன், தான் பெற்ற பெண் குழந்தை கூட இரக்கமில்லாது உயிரோடு பிழைத்த அந்த இரும்பு மனிதர்களை கூட இஸ்லாம் அவர்களை இதயம் மிருதுவான மனிதர்களாக ஆக்கியது. அதுதான் இஸ்லாம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்களை இரும்பு மனிதர்களை இன்று இஸ்லாத்திற்கு வந்தவுடனே எந்த நிலையில் மாற்றியது? அந்த மனிதர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், இவர்களில் யாரை வேண்டாலும் நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பற்றி விடுவீர்கள். ஒளிவிளக்கு அவர்கள் யாரை பார்த்து சொன்னார்கள்? இரும்பு மனிதர்களாக இருந்த மக்கள், இரும்பு உள்ளங்கள், எதற்கும் அஞ்சாது, கொலையும் செய்ய தயங்காத உள்ளம் அது. அப்படிப்பட்ட உள்ளம் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, இஸ்லாத்தை புரிந்த பிறகு அவர்கள் இஸ்லாத்தின் மீது இருந்த ஆவல், பேராவல், எப்படிப்பட்ட ஒரு உறுதியாக இருந்தார்கள் இஸ்லாத்திலே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களை பார்த்து சொன்னார்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் நீங்கள். ஏன்? அவர்கள் ஒளிவிளக்குகள், விண்ணில் இருக்கின்ற நட்சத்திரத்தை கொண்டவர்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பற்றி விடுவீர்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, அப்படி அல்லாஹ்வை வணங்குகிற போது இல்மு இல்லாமல் வணங்குகின்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஹதீஸை குதுஸிலே அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவன். லா யுஹிப்பு அன் யுஅபத ஃபில் ஜஹல், அறியாமையினால் வணங்கப்படுவதை அல்லாஹ் எப்போதும் நேசிப்பதே இல்லை, நேசிக்க மாட்டான். இல்மோடு 2 ரக்காத் வணங்குவது அல்லாஹ்வுக்கு மிகச் சிறந்தது. நீ இல்மு இல்லாமல் காலம் பூரா வணங்குவதை விட நீங்க 2 சூரா வச்சுட்டு வாழ்க்கையும் முடிச்சிருவாங்க. குருவாது என்ன 2 சூரா வாழ்க்கைக்கு போதுமானது நினைச்சிட்டாங்க, வேற ஓத தேவையில்லை. ஏன்? அதுவே மடக்கி திரும்ப இது வாழ்க்கைக்கு போதும் என்று காலத்தை கழித்தவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு மொத்த பரசாக்கள் எத்தனை சூறாக்களை மனம் செய்து ஒதுக்கிறார்கள். சகோதரி, சிந்திக்க வேண்டும். இந்த கல்வி இருக்கிறதே அழியா செல்வம் கல்வி. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் 5 அடிப்படைகளை சொல்கிறார். 5 விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகிட்ட கற்றுக் கொடுக்கணும். அர்கான இஸ்லாம், இஸ்லாத்தின் கடமைகள் என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ், பிறகு தொழுகை, நோன்பு, ஸகாத், இந்த 5 விஷயங்களையும் மக்களுக்கு மதரசாக்கு வரதுக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் யார், அல்லாஹ் ரசூல் யார், ரசூல்னா யாரு, அல்லாஹ்னா யாரு, யார் நம்மளை படைச்சது, வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், நமக்கு உணவு கொடுப்பவன் யார், இதெல்லாம் தாய் தந்தையிடமிருந்து வரணும். முதல் பள்ளிக்கூடம் தாய் தான். இன்னைக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? சரி, தாய் தான் சொல்லிக் கொடுக்க, தந்தை தான் சொல்லிக் கொடுக்குற, பள்ளிக்கு அனுப்பணுமா இல்லையா? அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு காலத்துல நாங்க இஸ்லாம் தொழுதுட்டு ஹஜ்ஜுக்கு வருவாங்க, மக்கள் பிள்ளைகளா உட்கார்ந்து இருக்கும். குறைஞ்சது 80-100 பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கான். ஆண்கள் பிள்ளை, பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்த்து ஹஜ்ஜுக்கு வருவோம். எல்லாரும் எழுந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்லாக்கு தொழுதுட்டு ஹஜ்ஜுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, பிள்ளைங்க வருது இல்லை. காலங்கள் எப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மார்க்க கல்விக்கு. இப்படி போனால் என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு நமக்கு குணம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். டெய்லி இன்னொரு எத்தனை பேருக்கு குணம் தெரியும்?
தொழுகையிலே முதல் தக்பீர்ல என்ன ஓதணும், இரண்டாவது தக்பீர்ல என்ன ஓதணும், மூணாவது தக்பீர்ல என்ன ஓதணும், நாலாவது தக்பீர்ல யாருக்காவது தெரிஞ்சு அதான் ரொம்ப பேருக்கு நான் சொல்றேன், ரொம்ப பேருக்கு தெரியாதவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜனாசா குடும்பத்து டெய்லி ஓதுறது, ஆனா மையத் ஜனாசா இன்னைக்கா வர்றது தானே ஞாபகம் இருக்கிறது இல்லை. சில ஊர்கள் அப்படியே தைக்க விட்டு வச்சிருப்பாங்க பேப்பர் முன்னாடி, அதை இமாம் வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர் எப்படி ஓதணும், ரெண்டாவது தக்பீர் எப்படி ஓதணும், மூணாவது தக்பீர் எப்படி ஓதணும் ஓதுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்ன செய்யறாங்க, ஓதுறதுல காரணம் என்ன, எல்லாருக்கும் தெரியும் நல்ல எண்ணம், எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா வாழும். ஆக இன்னைக்குள்ள பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் இருந்தால் அதற்கு என்னதுவா அது கூட சொல்லுது இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் படிச்சு கொடுக்குறோம், ஆனா படிச்சு கொடுக்க நம்ம ரெடி, ஆனா அது வர்றது ரெடி இல்லை. காரணம் பிள்ளை தூங்கிட்டான், 8 மணிக்கெல்லாம் வேணும், ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது தான் முதலிடம். ஆனால் பள்ளிக்கு அனுப்புவது எழுந்திருச்சா காலையில் எழுந்துச்சா அனுப்பி சொல்லுவாங்க, அவன் எழுந்திருக்கல முடிச்சு. காரணம் என்ன, நம்ம ஆர்வம் கொடுக்கறது இல்லை. குரான் ஓதுப்பான், குரான் எழுதி காலையில இருந்து சுபுத்தொழு எழுதி சுபுத்தொழு வந்துட்டாலே வந்துடும் பள்ளிக்கு, சுபுக்கே வரது இல்லையே. காரணம் ஹோம்ஒர்க் இருக்கு, 10 மணிக்கு தான் படுக்கிறான், 11 மணிக்கு படுக்கிறான், எழுந்திருக்க மாட்டான். இதை தான் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்லியாகணும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்மள மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லாமே செய்கிறேன், பிள்ளைகளை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊன் ரஅய்யத்திஹி, நீங்கள் எல்லாருமே கண்காணிப்பாளர்கள் தான், மேய்ப்பவர்கள் தான், அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ரஜுல் ராயின் ஃபி அஹ்லி பைத்தி, தன் குடும்பத்தார்ல வீட்டு தலைவர் ராயாக இருக்கிறார். ராய் தான் என்ன, மேய்ப்பாளர். ஆடு மேய்ப்பவருக்கு பேர் ராய், ஆடு மேய்ப்பவருக்கு பேர் ராய். ஆடு மேய்ப்பவர் 100 ஆட்டை ஓட்டு போவார். 100 ஆட்டை ஓட்டு போகும்போது ஒரு ஆடு ஓடி போயிடுச்சு, சரி 99 ஆடு போதும் விட்டுட்டு போறா, அந்த ஒரு ஆட்டையும் இணைத்து செல்வார். அது போல ஒரு குடும்ப தலைவர் வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளை ஒழுங்கா நடக்கலன்னா ஒரு விடக்கூடாது. நீ அல்லாஹ் ரசூலை பற்றி அவருக்கு சொல்லி கொடுக்கணும், எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு தீன் படி நடக்க செய்யணும். இது அல்லாஹ்விடத்தில் நீ விசாரிக்கப்படுவாய். ராய், நீ வைப்பாளர், நீ கண்காணிப்பக்கூடியவர், நீ பொறுப்புதாரி. உன்னுடைய ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான் மறுமையிலே. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்களையும் அல்லாஹ்வை பயப்பட சொல்லுங்கள். எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு தவிர்த்து நடக்க சொல்லுங்கள். ஏன் சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், வகூதுஹா, அந்த நரகத்தின் கொல்லி யாருந்தீங்களா, சரா இல்லை, அன்னாஸ் வல் ஹிஜாரா, மக்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை தான் கொல்லியா போடும். எதை மனிதன் வணங்குறானோ அத்தனை எல்லா கற்களையும் அங்கு கொல்லியாக போடும். கரிக்கட்டைகளாக ஆக்கப்படுவது மனிதர்களையும் கற்களையும், கொல்லிகள் அல்ல, விறகுகள் அல்ல. அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்தில் மலக்குமார்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள் தெரியுமா, கிலாதுன் ஷிதாத், கடினம் உள்ள உடையவர்கள், பார்ப்பதற்கு கடினமானவர்கள், கடினமான உருவம் கொண்டவர்கள், அதாவது கல் நெஞ்சம், எதற்கும் இறக்கமே வராது. அப்படித்தான் நல்லா படிச்சிருக்காங்க. நீ என்ன கத்தினாலும் சரி, தான் கபர்ல கூட ஒரு சம்மட்டி கொடுப்பாங்க, சம்மட்டி கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாரு காவிரிகளை, அடிக்க அடிக்க அவர் கத்துறது காதையும் விடாது, காதை செவிடாக்கிடுவாங்க. கத்த பார்க்கவும் முடியாது, கண்டுட்டு கண்ணையும் நல்லா துண்டர் ஆக்கிடுவாங்க. அந்த மலைக்கு எந்த இரக்கம் இருக்காது மலக்குமார்களுக்கு. மலக்கு அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அன்புக்குரிய பெரியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃதல மின் அதபின் ஹஸன். ஒரு பிள்ளைக்கு
எவ்வளவு அன்பளிப்பு கொடுக்கலாம். ஒரு தந்தை லட்சக்கணக்கில் கொடுக்கலாம், கோடிக்கணக்கில் சொத்து எழுதி கொடுக்கலாம், வீட்டையே எழுதி கொடுக்கலாம், மாளிகையை எழுதி கொடுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒழுக்கத்தை விட நல்ல கல்வி விட ஒரு தந்தை அன்பளிப்பு விளக்க முடியாது, அன்பளிப்பு அளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீ அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் மார்க்க கல்வியும் ஒழுக்கத்தையும் படித்துக் கொடுப்பதுதான் ஒரு அன்பளிப்பு. வளர்க்கிறார் பிள்ளை, ஒரு தந்தை பிள்ளைக்கு நீ கோடி கொடுக்கலாம், அள்ளி கொடுக்கலாம், எத்தனை பில்டிங்களை கொடுக்கலாம், அதெல்லாம் அன்பளிப்பு இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். கல்வி படிச்சு கொடு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா பெரிய மன்னர், மாமன்னர், தான் பிள்ளைங்க மதரசாக்கு ஓதி கொடுக்க அனுப்பி வச்சாங்க. ரொம்ப நாளாச்சு போய் பிள்ளையை தேடுது. சரி பிள்ளையை பார்க்கலாமான்னு போனாக்கா உஸ்தாத் ஒது செய்து கொண்டிருக்கிறார். ஒது செய்வதற்காக பூஜாவோட தண்ணீர் ஊத்துறார். தமான யாருடைய மகன்? மன்னருடைய மகன் தண்ணி ஊத்துறார் உஸ்தாதுடைய காலிலையும் கையிலையும். அப்ப மாமன்னர் கேட்கிறார், ஹாரூன் ரஷீத் பாதுஷா, உஸ்தாத் அவர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறான் என் பையனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க உங்களிடம் அனுப்பினால் அவன் என்ன ஊற்றி கொண்டிருக்கிறானே, அவன் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கையையும் காலையும் தேய்த்தளவா கழுக வேண்டும். எப்படிப்பட்ட மாமன்னர், எவ்வளவு இறையச்சமுடைய இந்த மாமன்னர். இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் அனுப்பி வச்சதை இல்மு போதிப்பதற்கும் மரியாதை என்னென்னு கற்றுக் கொடுப்பதற்கு தான் அனுப்பி வச்சேன். அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ் தஆலா முதல்ல அர்-ரஹ்மானுடைய அத்தியாயத்திலே அந்த அருளாளன் சொல்லுகிறான், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படித்து பேசுகின்ற நாவாற்றலையும் அவன்தான் கற்றுக் கொடுத்தான். எப்படி பேசணுங்கிறத அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் அந்த சூரத்துர் ரஹ்மானிலே ரெண்டு நியமத்துகளை சொல்லி இந்த நியமத்தை யார் பொய்ப்பிப்பது கேக்குறாங்க. மனிதர்கள், ஜின்கள், இன்சானார்கள் யாராவது பொய்ப்பிக்க முடியுமா? யாராவது பொய்ன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறான். ரெண்டு நியமத்துகளை சொல்லுவான். அஷ்ஷம்ஸு வல் கமரு ஹஸ்பான், சூரியன் சந்திரன் இறைவனுடைய உத்தரவுப்படி கணக்காக சென்று கொண்டிருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியுமா? பொய்ப்பிக்க முடியுமா? கபையாலா இரபிக்கு மாத்து கதிபான் கேட்கிறான். 30 இடத்துல அல்லாஹ்வுடைய ரெண்டு நியமத்துகளை சொல்லி இது யாரும் பொய்ப்பிக்க முடியுமான்னு கேட்கிறான். வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், புற்பூண்டுகள், மரம், செடிகள், கொடிகள் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை சஜ்தா செய்கின்றன. இது யாரும் மறுக்க முடியுமா கேட்கிறான். அல்லாஹ்வை சஜ்தா செய்கிறது மறுக்க முடியுமா? ரெண்டு நியமத்துகளை அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மறுப்பவர் யார்? பொய்யாக்கக்கூடியவர் யார்? இரண்டு வர்க்கத்தார்கள், ஜின் வர்க்கத்தினரும் மனித வர்க்கத்தினரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சொற்களை பொய்ப்பிக்க முடியுமான்னு கேட்கிறான். அன்பிற்குரிய பெரியார்களே, இப்படி எத்தனையோ விஷயங்கள். மார்க்க கல்வியை எப்படி படிக்க வேண்டும்? நாம் சின்ன பிள்ளைகளை மனப்பாடம் பிஞ்சு உள்ளத்தில் ஏறும். சூறாக்களை மனப்பாடம் பண்ண உடனே மரணமாகும், இல்லைன்னா மரணம் ஆகாது. அது கடைசி வரைக்கும் இருக்கும். இப்ப குணத்தவர் பண்ண கடைசி மௌத்து வரைக்கும் இருக்கும். பாங்குதுவா சின்ன பிள்ளைகளுக்கு மஸ்ரூன் துவாவை சொல்லிக் கொடுக்கணும். இது இங்க மனசாக்கு வரதுக்கு முன்னாலே, அதாவது சாப்பிடும் போது என்ன ஓதணும், சாப்பிட்ட பிறகு என்ன ஓதணும், தூங்கும் போது என்ன ஓதணும், தூங்கி முடிச்ச பிறகு என்ன ஓதணும், லெட்டின் போகும்போது என்ன ஆகுது, வெளியில வரும்போது என்ன ஆகுது, வீட்டுல வெளியில வரும்போது உள்ள வரும்போது என்ன ஆகுது, பள்ளிவாசலுக்கு வரும்போது வெளியில வரும்போது என்ன ஆகுது, ஆலயம் வாங்கும் போது, இதெல்லாம் மஸ்ரூன் சின்ன துவாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா பிஞ்சு மனசுல பதிவாகிவிடும், மாற்றவே முடியாது, மௌத்து வர மாட்ட முடியாது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் ஒருத்தத்தை எப்படி பேசணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பேசுறது, எப்படி நடந்துக்கிறது, இதெல்லாம் யார் படிச்சு கொடுக்கணும்? வீட்டில் தாய் தந்தைகள் படிச்சு கொடுக்கணும். இல்ல முக்த மதரசாக்கு அனுப்பி வச்சிருங்க, உஸ்தாதை படிச்சு கொடுப்பாங்க. சகோதரர்களே, இன்னைக்கு எங்க உஸ்தாதா உட்கார்ந்து நைட்ல வராங்க, காலையில வரதில்லை யாருமே.
என்ன லீவு நாள்ல அறவே வரதில்லை. இதுக்கு முன்னால் லீவு நாள்ல தீனியாத்து நடத்துவோம். இப்போ தீனியாத்து படிப்பதற்கு யாரும் வரதில்லை. இதை குரான் ஓதுக்கு போனா போயிட்டா முடிஞ்சிருச்சு வேலை நினைச்சிட்டான். குரானுக்கு பின்னாலே தீனியாத்து நடத்தினாதான் அதுல உள்ள எல்லா துவாக்கள் என்னென்ன துவா இருக்கிறது, தொழுகையில் என்ன ஓதணும், ஒவ்வொரு எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் எப்போ படிச்சு கொடுப்பாங்க? லீவு நாள்ல தான் படிச்சு கொடுப்பாங்க. லீவு நாள்ல பிள்ளை வீட்டுல நல்லா தூங்க விட்டுறாங்க. பிள்ளைக்கு லீவு, ஸ்கூல் லீவுன்னு சொல்லுவாங்க. ஆனா பின்னால பாதிக்கும் சார் கிடையாது. நம்ம தான் அந்த பொறுப்பு. அல்லாஹ்விடத்துல நம்ம தான் பதில் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைக்கும் போது எப்படி ஒப்படைச்சான்? அப்படி கற்ற எந்த பாவம் அறியாத குழந்தையாக இடத்துல அமானிதமாக ஒப்படைச்சான். ஆனா அதே நீங்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கும் போது எப்படி ஒப்படைக்கணும்? தப்பும் தவறுமாக பாவம் செய்த நிலையில் அவர் இருந்தா, எனக்கு என் தந்தை எனக்கு படிச்சு கொடுக்கலையே, குரானை படிச்சு கொடுக்கலையே, மதரசாக்கு அனுப்பலையே, என்னை படிக்கத்தான் வச்சார், டாக்டர் படிக்க வச்சார், இன்ஜினியர் படிக்க வச்சார், மார்க்கெட்டை எனக்கு என்னன்னு தெரியாது, என் தந்தையின் மேல் குற்றம் சாட்டுவார். அன்பிற்குரியவர்களே, அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் உங்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி, மக்தப் மதரசாவை பற்றி ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஏற்படுத்தியது மக்தப் மதரசா. தாருல் அர்கம், அர்கமுடைய வீட்டிலே, அர்கமுடைய வீட்டிலே அவர்கள் தாருல் அர்கம் என்ற மக்தப் மதரசாவை ஆரம்பித்து முதல் குர்ஆன் ஷரீஃபை படிப்பித்து கொடுத்தாங்க. தீன்டா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதிலிருந்து ஏற்பட்டதான் மக்தப் மதரசாக்கள். அன்பிற்குரியவர்களே, ஆழ்ந்து பணிந்து கேட்கிறேன், பிள்ளைகளை கண்டிப்பாக மக்தப் மதரசாவுக்கு அனுப்புவீங்க. அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் மதரசாவுக்கு அனுப்புவீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.